ராவணன் தான் இதுகாரும் பெற்ற இழப்புகளுக்கு எல்லாம் காரணம் சீதை எனும் ஒருத்தியை சிறையகம் வைத்ததுதான். ஆகவே சீதையை கொன்றுவிடலாம் என்ற முடிவினுக்கு வந்த பொழுது அவனினது அமைச்சன் அதை தவறு என்று சுட்டி காட்டுகிறான் மகோதரன். அந்த பகுதியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று எங்கு தொடங்குகிறோம்னா, மங்கையை, குலத்து உளாளை, தவத்தியை முனிந்து வாழால் சங்கை ஒன்று இன்றி கொன்றால் குலத்துக்கே தக்கான் என்று கங்கையம் சென்னியானும் கண்ணனும் கமலத்தோனும் செங்கையும் கொட்டி உன்னை சிரிப்பரால் சிறியன் என்ன. ரொம்ப அழகான விளக்கம். ராவணனே, நீ கொல்லுவது யாரை தெரியுமா? முதல்ல மங்கையை. எந்த ஒரு வீரனும் ஒரு பெண்ணை கொல்லுதல் என்பது தவறானது. அவள் எத்தகைய பெண்ணாக இருந்தாலும் அவளை கொல்லுதல் என்பது தவறானது. ஆனால் நீ யாரை கொல்ல கருதி இருக்கிறாய்? சீதை என்கின்ற பெண் மட்டுமல்ல, அவள் யார்னு கேட்டா குலத்து உளாளை, நல்ல குலத்து உதித்த உத்தமியை நீ கொல்லுதற்கு முயலுகிறாய். பெண்ணை கொல்லுதலே பாவம். அதைவிட கொடிய பாவம் நல்ல குலத்து உதித்த ஒரு உத்தம பெண்ணை கொல்லுதல். மூன்றாவது சொல்ல கம்பன் போட்டான் தவத்தியை. தன் கணவனினுடைய வரவினுக்காக அரியதோர் தவத்தினை செய்து கொண்டிருக்கக்கூடியவளாகிய சீதையை. அப்ப அவகிட்ட 3 தகுதி இருக்கிறது. பெண், நல்ல குலத்து உதித்தவள், அதோட மட்டும் இல்லாமல் கற்பினை தவமாக கொண்டு இயற்றுபவள். இந்த 3 தகுதிகளுக்கும் உட்பட்ட ஒருத்தியை முனிந்து, அவள் மாட்டு கோபம் கொண்டு உன்னால் கொடுக்கப்பட்ட வாளால், உன்னிடம் சிவனால் கொடுக்கப்பட்ட வாள் இருக்கு, அந்த வாள் கொண்டு சங்கை ஒன்று இன்றி, சங்கைன்னா ஐயம், சந்தேகம், சந்தேகம் ஏதொன்றும் இல்லாமல் அவளை நீ கொல்லுவதாக இருந்தால் உடனே யாரெல்லாம் உன் செயலை கண்டு சிரிப்பார்கள் தெரியுமா? குலத்துக்கே தக்க. நல்ல வேலை செஞ்சான். எத்தகைய குலத்துல நீ வந்தாய்? பிரம்மனுக்கு மகனாக புலஸ்தியன், புலஸ்தியனுக்கு மகனாக விச்சிரவசு, அவன் மகனாக ராவணன். ஆகவே பாரம்பரிய பெருமைக்கு உரிய குலம் உன் குலம். இந்த குலத்தினுக்கு தகுதியானவற்றை தான் நீ செய்ய முன்வருகிறாயா? ஒரு பெண்ணை கொல்லுதல் என்பது உன் குலத்தினுக்கு பொருத்தி பார்த்தால் அது மிகப்பெரிய தவறான செயல் அல்லவா? அதை நீ செய்யலாமா? இந்த செயலால் உன் குலமே அவமானப்பட்டு போ என்று யார் சிரிப்பார்களா என்று கங்கையம் சென்னியானும், வார்த்தை அழகா போட்டு, கங்கையம் சென்னியானும், கங்கை என்கின்ற பெண்ணை தன் தலையிலே தாங்கி வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான். எந்த பாடமா? யுத்த காண்டத்துல இந்திரஜித்தன் வதை படலத்துல 58வது பாட்டு தொடர் எண்ணாக இருந்தால் 9243வது பாட்டு. எப்படிப்பட்ட சிவன் சொன்னார் பாருங்க. கங்கை சென்னியான், பெண்ணாகிய கங்கையை தன் தலையிலே தாங்கியவன். அப்ப இறைவனே பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அடுத்தது யாரு? கண்ணன். பெண்ணவளை தன் வலப்பக்கம் வைத்திருக்கிறார். அடுத்தது கமலத்துவம், தாமரை மலரிலே இருக்கக்கூடிய நான்மகன் தன்னுடைய கலைமகளை நாவிலே வைத்திருக்கிறான்.
தெய்வங்கள் கூட பெண்களுக்கு மிக உயரியதோர் தகுதியை கொடுத்து பொருத்தமான இடத்தில் வைத்திருக்கக்கூடிய சூழல்ல அரக்கனாகிய நீ, நல்லதோர் வம்சத்தில் பிறந்த நீ, ஒரு பெண்ணை, உயர்குலத்து பிறந்தவளை, கற்புக்கடம் பூண்டவளை கொல்லுகிறாய் என்றால் செங்கையும் கொட்டி உன்னை சிரிப்பரா. தங்கள் கைகளை கொட்டி அந்த 3 தெய்வங்களும் உனது செயலுக்காக ஏளனம் செய்வார்கள். சிறியன் என்ன, எவ்வளவு அருவருக்க தகுந்த செயலை இந்த ராவணன் செய்திருக்கிறான் என்று உன்னை மிக கொடிய அளவிலே ஏளனம் செய்வார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு தேவைதானா? அடுத்து, நிலத்து இயல்பு அன்று, வானின் நெறி அன்று, நீதி அன்று, தலத்து இயல்பு அன்று, மேலோர் தர்மமேல் அதுவும் அன்று, புலத்து என் மரபின் வந்து புண்ணிய விரதம் புண்டாய், வலத்து இயல்பு அன்று, மாயா பழிகொள மருகுவாயோ. என்ன ஒரு அழகான விளக்கம்! அமைச்சன் தன்னுடைய தெளிவான அறிவு கொண்டு விளக்கின இடம் அது. எப்படிப்பட்ட மரபில் வந்தவன்? புலத்தியன் மரபின் வந்து புண்ணிய விரதம் பூண்ட. புலத்திய முனிவனது மரபிலே தோன்றியவன், பல புண்ணிய விரதங்களை மேற்கொண்டவன், அரிய பல தவங்களை செய்தவன், மேலான வேள்விகளை செய்தவன். நீ இப்படி நினைக்கலாமா? நீ செய்ய நினைத்திருக்கக்கூடிய காரியம் எப்படி? நிலத்து இயல்பு அன்று, வானின் நெறி அன்று. ஒரு பெண்ணை கொல்லுதல் என்பது மண்ணுலகத்தில் எங்குமே காணப்படாத நெறி. சரி, வானுலகத்திலேயாவது இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. வானுலகிலும் ஒரு பெண்ணை கொல்லுதல் தவறுதான். நீதி அன்று, தலத்து இயல்பு அன்று. ஒரு பெண்ணை கொல்லுதல் நீதிக்கு உரிய ஒன்றும் அல்ல. அதோடு மட்டுமில்லாமல் இந்த பூ உலகத்தில் எந்த நாட்டிலையும் ஒரு பெண் கொலை செய்தல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அல்ல. இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு விவாதம் வரலாம். அப்ப ராமன் முதல்ல தாடகை என்கின்ற ஒரு பெண்ணை தானே கொன்றான். அதை நாம பல நேரங்கள்ல விவாதித்து இருக்கிறோம். ராமன் முதல்ல மறுக்கத்தான் செய்தான். ஒரு பெண்ணை கொல்ல முடியாது. அவள் எத்துணை பலசாலியாக இருந்தாலும் அவளை கொல்லுதல் என்பது ஒரு சத்திரிய தர்மத்தினுக்கு எதிரானதுன்னு தான் சொல்றோம். விஸ்வாமித்திரர் பலவாறாக அவனுக்கு எடுத்து சொல்லுகிறார். இருந்தாலும் அவள் பெண் என்ற ஒன்றினால் நான் இதனை செய்தல் என்பது என் வீரத்தினுக்கும் நான் கொண்டிருக்கக்கூடிய குல பாரம்பரியத்திற்கும் ஒவ்வாதுன்னு தான் சொன்ன. கடைசியில விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார்? நீ என்னோடு என் துணைக்காக வந்திருக்கிறாய். இப்பொழுது நான் உனக்கு கட்டளையிடும் பொறுப்பில் இருக்கிறேன். என்னால் இடப்பட்ட கட்டளையை செய்ய வேண்டியது உன் கடமை. அதனால ராமன் வேறு வழி இல்லாமல் தாடகையை கொல்றான். அதனால கம்பனே இப்படி முரண்பட எழுதலாம? கம்பன் எங்கும் முரண்படல. ஒரு பெண்ணை கொல்லுதல் என்பது பூ உலகில் எங்குமே இல்லாத ஒரு வழக்கம் என்று சொன்னால் ராமன் எவ்வாறு கொன்றான்னு கேட்டா நமக்கு தெளிவா பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். ஆகவே எவ்விடத்திலும் இந்த உலகில் 7-14 உலகிலும் ஒரு பெண்ணை கொல்லுதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்படல. மேலோர் தர்மமேல் அதுவும் அன்று, பெரியோர்கள் பின்பற்றிய தர்ம நெறியோ எனில் இத்தர்மத்தால் இதை செய்யலாம் என்று அனுமதிக்கப்படுதல். சாஸ்திர விரோதம் இல்லையா? சில நேரங்கள்ல சாஸ்திரங்கள் சொல்லும் இன்ன காரணத்தினால் இதனை செய்யலாம் என்று விளக்கம் தரும். அந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய விளக்கங்கள்ல எந்த சாஸ்திரத்திலும் ஒரு பெண்ணை கொல்லலாம் என்று சுட்டப்படவே இல்லை. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தனக்கு தெரிந்தே துரோகம் இழைத்த அகலிகையை கூட கௌதமன் நீ கல்லாய் போன்னுதான் சபித்தான்.
கௌதமன் நினைத்திருந்தால் அகலிகையை அப்பொழுதே அழித்திருக்கலாம். அதனாலதான் தொல் தமிழ் இலக்கியங்கள்ல பெண் கொலை புரிந்தவனை வரலாறு இழித்தும் பழித்தும் பேசி புறநானூற்றில பாடல் எழுதியிருக்கு. அவன் பெண் கொலை புரிந்தான், பெண் கொலை புரிந்த நன்னன் என்றே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையை சிந்திக்கின்ற பொழுது கம்பன் இந்த பாரம்பரியத்துல, தமிழ் பாரம்பரியத்துல வந்ததுனால தெளிவா சொன்னா, எந்த தர்ம நூல்களிலும் எந்த சாத்திர நூல்களிலும் இதனுக்கு இதனை செய்யலாம் என்று சுட்டி காட்டக்கூடிய இடங்களில் எங்குமே ஒரு பெண்ணை கொலை செய்யலாம்னு குறிப்பிடப்படல. ஆகவே நீ சீதையை கொல்லுதல் என்பது அப்படி எண்ணுவதே தவறு. ஆகவே அதுவும் அன்று, வளர்த்து இயல்பு அன்று. இது உன்னுடைய வலிமைக்கு உட்பட்டதே இல்லை. ராவணனை போன்ற வலிமை உடையவன் அவன் ஆற்றலை எல்லாம் காட்டி ஒரு பெண்ணை கொலை செய்தான். எவ்வளவு அருவருப்பான செயல்! உன்னுடைய ஆற்றலுக்கும் நீ பெற்ற வரத்தினுக்கும் மிகப்பெரிய வீரனோடு மோதக்கூடியவன், மாறாக தன்னந்தனியலாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொல்லுதல் என்பது, ராவணா, உன்னை போன்ற வீரர்கள் இதை சிந்தித்தே பார்க்க கூடாது. உன்னுடைய வீரத்தினுக்கு இந்த சிந்தனையே இழுக்கானது. ஆகவே மாயா பழிகொள மருகுவாயோ, பெண்ணை கொல்வதினால் வரக்கூடிய அழியாத பழியை ஏற்று காலமெல்லாம் உன்னை உலகம் தூற்றும். அதனை கேட்டு மருக போகிறாயா, மனம் கலங்க போகிறாயா? தவறானவற்றை சிந்திக்காதே. ஒரு பெண்ணை கொல்லுதல் என்பது ஏற்புடையது அன்று. இது உனக்கு மட்டுமல்ல, உன்னை சார்ந்துள்ள குலத்தினுக்கும் தொடர்ந்து பெரியதோர் பழியாக நிற்கும். ஆகவே இதை சற்றும் சிந்திக்காதே சொல்லிட்டு, இன்று நீ இவளை வாளால் எரிந்து போய் ராமன் தன்னை வென்று மீண்டு இலங்கை மூதூர் எய்தினை வெதும்புவாயோ, பொன்றினள் சீதை இன்றே புறவல புதல்வன் தன்னை கொன்றவர் தம்மை கொல்ல கூஷினை போலும் என்றான். எங்க அழகா அறிவுரை சொல்லக்கூடிய அமைச்சன் எதனை சொன்னால் ராவணன் வீறு கொண்டு எழுவான். அந்த ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ப்ரொவகேட் பண்றது, உசுப்பி விடுறான். எவ்வளவு அழகா உசுப்பி நான் பாருங்க. இன்று நீ இவளை வாளால் எரிந்து போய், நீ வேண்டுமென்றால் இன்றைக்கு இந்த சீதையை வாளால் வெட்டி கொன்று விட்டாய் என்றால், ராமன் தன்னை வென்று மீண்டு இலங்கை மூதூர் எய்தினை வெதும்புவாயு, ராமனை வென்று இலங்கையாகிய பழமை வாய்ந்த நம்முடைய நகரத்தினுக்கு திரும்பி வந்து இறந்துபட்ட சீதைக்காக மனம் வெதும்புவாயு. எப்படி? இன்றே பொன்றினள் சீதை வெதும்புவாயு. இப்போ சீதையை கொன்றுட்டு அப்புறம் ராமனோடு போர் செய்து அவனை கொன்றுட்டு திரும்பி அசோகவனத்துக்கு வந்து ஐயோ சீதையை கொன்றேன் என்று வெதும்புவாயு. என்ன முட்டாள்தனம்! நீ எதற்காக சீதையை கொண்டு வந்தாய் என்பதையே தெரியாமல் இப்பொழுது நீயே அவளை கொல்லுதற்கு முன் வருகிறாயே, இதுக்கு பேரு வீரமா? அதை விட ரொம்ப அழுத்தமா சொன்னான், பொன்றினள் சீதை இன்றே புறவல. அரசனே, புறக்கக்கூடியவன் எல்லாம் புறவல். அரசனே, மகனை கொன்றவர் தம்மை, புதல்வன் தன்னை கொன்றவர் தம்மை கொல்ல கூஷினை போலும். உன் மகனாகிய இந்திரஜித்தனை கொன்றவனை கொல்லுதற்கு தைரியம் இல்லாமல் தான் அவனது மனைவியை கொல்ல துணிந்தாயோ. ஆகவே உன்னுடைய வீரத்தை போர்க்களத்துல தெளிவா காட்டி உன் சகோதரனை, உன் மக்களை கொன்ற ராமனை கொல்லுதற்கு உன்னால முடியாது போதும். அதனாலதான் ராமனது மனைவியை சீதையை தன்னந்தனியளாய் ஏதிலியாய் உள்ளவளை கொன்று உன் வீரத்தை காட்டு போறிய? கொல்லணும்னா ராமனை போய் கொல்லு, அது உன் வீரம். ராமனை கொல்லுதற்கு 1000 காரணம் இருக்கு. உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவனையும் அழிச்சிருக்கான். அவனை கொல்லுதற்கு காரணங்கள் பல இருக்கு.
அதை விடுத்து விட்டு சீதையை கொல்லுதல் என்பது உன் வீரத்தினுக்கு எந்த விதத்திலே பொருத்தமானதாக அமையும்? இவ்வாறு நீ சிந்திப்பதே தவறு இல்லையா? உன் குடும்பத்தாரை கொன்றவனை கொல்லுதற்கு இயலாமல் தான், அதற்கு மாறாகத்தான் சீதையை கொன்று உன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள போகிறாயா? இது என்ன கேவலமான சிந்தனை? உடனே ராவணன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சான். ஆமா, மகோதரன் சொன்னது சரிதானே. அதனால என்ன செய்தான்? என்னலும் எடுத்த கூர்வாள் இரு நிலத்து இட்டு மீண்டு மன்னவன் மைந்தன் தன்னை மாற்றலர் வலியால் கொண்ட சின்னமும் அவர்கள் தங்கள் சிரமும் கொண்டு அன்றி சேர்கேன் துண்ணரும் தைல தோணி வளர்த்து மின் என்ன சொன்னான். இது வேறு. இறுதியில் என்ன சொன்னார் ராவணன்? எண்ணலும் என்று இவ்வாறு மகோதரன் வரிசையாக சீதையை கொல்லுதலினால் விளையக்கூடிய தீமைகளை எல்லாம் எடுத்து சொன்ன உடனே எடுத்த கூர்வாள் இரு நிலத்து இட்டு, தான் சீதையை வெட்டுவதற்காக உடைவாளை ஓச்சினானே, அந்த வாளை நிலத்திலே எறிந்தான். எரிந்து மன்னவன் மீண்டு, மன்னவனாகிய ராவணன் தன்னுடைய காவலர்களை அழைத்து மைந்தன் தன்னை மாற்றலார் வலியால் கொண்ட சின்னமும், தனது மைந்தனாகிய இந்திரஜித்தனை பகைவர்கள் வலிமையால் கொன்று கொய்த வெற்றி சின்னமாக கொண்டு சென்ற தலை. இந்த போர்க்களத்துல ராமலக்குவர்களை அழித்து அவர்கள் எடுத்து சென்ற என் மகனது தலையை கொண்டு வந்ததன் பிறகுதான் இவனுக்கு இருங்கடம் செய்த. அது வரைக்கும் அவர்கள் தங்கள் சிரமும் கொண்டு அன்றி சேர்க்க. இந்திரஜித்தன் தலையோடு மட்டுமல்ல, ராமலக்குவர்கள் தலையையும் இந்த போர்க்களத்துல நான் வெட்டி கொண்டு வருவேன். அது வரைக்கும், அந்த பகையை முடிக்கின்ற வரைக்கும், அந்த பழிக்கு பழியாக என் மகன் தலையை வெட்டியவர்களின் தலைகளை நான் வெட்டி கொண்டு வருகின்ற வரைக்கும் என் மகனினது உடலை, தலையில்லாத உடலை துண்ணரும் தைலத்தோணி வளர்த்து மின் என்ன சொன்னான். நெருங்குதற்கு அரியதாகிய எண்ணெய் தாழியில், தோணினா தாழி, பெரிய எண்ணெய் கொப்பரை, அதுதான் அந்த காலத்துல எம்பாமிங் சிஸ்டம், உடலை கெடாமல் பாதுகாக்கக்கூடிய முறை. அதே மாதிரி பரதன் வரக்கூடிய காலம் வரைக்கும் தயரதனை தைலத்துல போட்டு வைத்திருந்தார்கள். கம்பனே தைலமாட்டு படலம்னு எழுதினா படிச்சிருக்கோம். அதனால அந்த உடலை பாதுகாப்பாக வெய்யுங்கள். என்ன, எத்தனை நாள்ல இந்த போர் முடியும்னு தெரியாது. ராவணன் இனி தான் போருக்கு செல்லுவதாக இருந்தால் அந்த போர் எத்துணை நாள் தொடரும்னு தெரியாது. அதனால அந்த போர்க்களத்துல ராமலக்குவர்களை வென்று அவர்கள் தலையோடு இந்திரஜித்தன் தலையையும் கொண்டு வர்ற வரைக்கும் அந்த உடலை பாதுகாப்பாக தைலத்தில் இட்டு வையுங்கள் என்று சொல்லி ராவணன் தன்னை போருக்கு தயாராக்கி கொள்ளுகிறான். அதுதான் அடுத்த பகுதி, படை காட்சி படலம்.